பரீட்சை மேற்பார்வையாளர்கள் தொடர்பிலே எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? குறிப்பாக எவ்வாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? இப்போதும் கடமைகளுக்கு செல்வதற்கு தயாராக பல அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உண்மையிலேயே இந்த பரீட்சை கடமைகளில் ஈடுபடுகின்ற இந்த பரீட்சை பணிக்குழுவினர் அத்தனை பேருக்குமே நாங்கள் பல மட்டங்களில் அறிவுறுத்தல் கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். முதலில் மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு பரீட்சை திணைக்களத்தில் கூப்பிட்டு அவர்களுக்கு எப்படி இந்த பரீட்சையை நடத்த வேண்டும்ன்றதுக்கான சகல அறிவுறுத்தலும் வழங்கி அவர்களிடம் இந்த ஃபீட்பேக் நாங்கள் எடுத்து அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கின்றோம். அதன் பிறகு வலய கல்வி பணிப்பாளர்களால் எங்களுக்கு வழங்கப்படுற மேற்பார்வை உத்தியோகத்தர்கள், இணைப்பு நிலை உத்தியோகத்தர்கள், அவர்களை நாங்கள் சிபார்சு செய்து அவர்களுக்கான அறிவுறுத்தல் கூட்டங்கள் அந்தந்த மாகாணங்களில், அந்தந்த மாவட்டங்களில், அந்தந்த வலயங்களில் பரீட்சை திணைக்கள உத்தியோகத்தர்களால் சென்று அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பரீட்சைகளில் என்னென்ன பிரச்சனைகள் எதிர்படலாம், இந்த பிரச்சனைகளை எவ்வாறு நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள், இதுக்கான எப்படியார் தொடர்பு கொள்ள வேண்டிய சகல அறிவுறுத்தல்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த காலங்களில் ஏதாவது தவறுகள் செய்திருந்த பணிக்குழுவினரை நாங்கள் விசாரணைகளின் அடிப்படையில் முற்றுமுழுதாக பரீட்சை கடமைகளில் இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கான விசாரணைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பரீட்சை ஆணையாளரும் அவர்களுடன் சார்ந்த அந்த குழுவினரும் அவர்களுடைய அந்த தவறுகளின் தன்மைகளுக்கு ஏற்ப கமிட்டியான தீர்மானத்தின்படி அவர்களுக்கான தடை பட்டியல் ஒன்று நாங்கள் கொடுப்போம். இவர் இத்தனை வருடம் பரீட்சை கடமைகளிலிருந்து தடை செய்யப்பட்டிருப்பார், நேர்மையினமான செயல்கள் யாராவது ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கான தண்டனைகள் எவ்வாறு இருக்கும் என்றது அந்தந்த உரிய நபர்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதே போல் அந்த வலய பணிமனைக்கும் இவர் சம்பந்தமான விடயங்களுக்கான ஒரு லெட்டர் ஒன்று பர்சனல் ஃபைலுக்கு போடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம்.